அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சவுதி அரேபியால இருக்கீங்களா? சவுதி அரேபியால வேலை பார்க்குறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம இக்காமால எத்தனை சிம் கார்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மள சவுதி அரேபியால இருக்கிற ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயம். ஒருவேளை நம்ம இக்காமால நமக்கே தெரியாம வேற ஒரு நபர் அந்த நம்பரை யூஸ் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல சில சமயங்கள்ல அவங்க பயன்படுத்துறதுக்கான பில்லு நமக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நம்ம மக்கள் பல பேர் இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டு பல பேர் பணம் கட்டியிருக்காங்க. கண்டிப்பா நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. முன்னாடி கூகுள்ல போயிட்டு கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டி இருந்துச்சு நம்ம சிம்கார்டு எத்தனை சிம் கார்டு இருந்துச்சு அப்படிங்கிறத. இப்ப கவர்மெண்ட் ஒரே ஒரு அப்ளிகேஷன்ல 5 நிமிஷத்துல ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃபுல் டீடைலா பார்ப்போம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சவுதி அரேபியா சம்பந்தமான சட்டத்திட்டங்கள் வேலைவாய்ப்பு தகவல் நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இக்காமால எத்தனை சிம் கார்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தவக்கல்னா அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் போதுங்க. இந்த அப்ளிகேஷன் எல்லார்ட்டுமே கையில இருக்கும். இல்ல அப்படின்னாலும் நீங்க உடனே பிளே ஸ்டோர்ல போய் தவக்கல்னா அப்ளை பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டால் பண்றதுக்கு உங்களுக்கு இக்காமா நம்பரு, உங்களோட அப்சர்ல கொடுத்துருக்க மொபைல் நம்பர், இது 2 இருந்தா நீங்க ஈஸியா ஓபன் பண்ணிடலாம். புதுசா நீங்க இப்பதான் ஓபன் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நஃபாத்னுங்கிற இன்னொரு அப்ளிகேஷன் ஒன்று தேவைப்படுது. அதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை லாகின் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ முழுசா பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதிகப்படியா இருந்துச்சு நீங்க பயன்படுத்தலை அப்படின்னா உடனே அந்த மொபைல் ஸ்டோருக்கு போயிட்டு அதை வந்து நீங்க பிளாக் பண்றதுக்கான வழியை பார்க்கறது நமக்கு சிறப்பா இருக்கும். நீங்கள் இதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் நஃபாத் அப்ளிகேஷனையும் இந்த தவக்கல்னா அப்ளிகேஷனையும் இங்கே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். தவக்கல்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நஃபாத் ஓப்பன் பண்ணியிருந்தா தான் நம்ம தவக்கல்னா ரொம்ப ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும். இதில் இப்போ தவக்கல்னா ஓப்பன் பண்ண உடனே நஃபாத் மூலம் ஓப்பன் பண்ணுறதுக்கான இதை கேட்குது. ஃபஸ்ட்டு உள்ள பச்சை கலர் நம்ம டச் பண்ணையில் அது நம்மளோட இக்காம நம்பர் கேட்கும். எடுத்த உடனே நீங்கள் உங்களோட இக்காம நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் என்ன கேட்குதுன்னா, நீங்கள் நஃபாத் ஓப்பன் பண்ணையில் ஒரு 6 நம்பர் கொடுத்துருப்பீங்க சீக்ரெட் கோடு. அந்த நம்பரை தான் இங்கே கேட்குது. அந்த 6 நம்பரை நீங்கள் இங்கே டயல் பண்ணணும். அந்த 6 நம்பரை நீங்கள் போட்டதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண சொல்லி கேட்குது. நீங்கள் 2 நோட்டிஃபிகேஷனையும் டிக் மார்க் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை ஆக்டிவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட அப்சரில் பதிஞ்சிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தவக்கல்னா ஓப்பன் ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்ம தவக்கல்னா ஓப்பன் பண்ணிட்டோம். எடுத்த உடனே ஃப்ரண்டில் உங்களோட ஃபோட்டோவும் உங்களுடைய இக்காமா அதில் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக கீழே பேஜ் இறக்குனீங்கன்னா சர்வீஸ் அப்படின்னு சொல்லி நடுவில் 4 கட்டம் போட்ட மாதிரி ஒரு இது காலம் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், அந்த பேஜ் ஓப்பன் ஆயிருச்சு. உடனே நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த 2வது எடுத்த உடனே அந்த ப்ளூ கலரில் சிம் கார்டு போட்டு அர்ஹமி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் க்ரீன் கலரில் கண்டினியூ அப்படின்னு இருக்குது. நீங்கள் இதை டச் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ஸ்கேன் பண்ணி உங்கள் இக்காம நம்பரில் என்னென்ன சிம் இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக 1 பை 1 காட்டிடும். இப்போட என்னோடய சிம் கார்டில் நான் 3 நம்பர் வச்சுருக்கேங்க. அந்த 3 நம்பரையும் காட்டுது பாருங்கள். 2 எஸ்டிசி, ஒரு வெர்ஜின். ஆக மொத்தம் என்னோடய 3 நம்பரையும் இங்கே காட்டுது. இது மாதிரி உங்கள் நம்பர் எத்தனை காட்டுதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணாத நம்பர் காட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை உடனடியாக நம்மளோட இக்காம நம்பரில் இருந்து அதை கேன்சல் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். அதுக்கான வேலையை பண்ணுறது தான் சிறப்பு. இல்லாட்டினா யாரோ ஒரு பயன்படுத்துனதுக்கு நம்ம தேவையில்லாமல் பணம் கட்டின மாதிரி ஆயிரும். மேலும் இதுபோல் சவுதி அரேபியா தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு பகிருங்க.